Hello friends, last video la vandu GCD of two number paathom. இந்த வீடியோல வந்துட்டு LCM of two numbers பார்க்கலாம். So LCM of two numbers இந்த நம்ம GCD function வச்சே நம்ம எப்படி இந்த LCM கண்டுபிடிக்கலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். First வந்துட்டு LCM of number வந்து என்னன்றதை first பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் லைக் 12 and 18 ஓகேங்களா. இப்போ இதுல வந்து நமக்கு GCD வந்து 6 கிடைச்சிச்சு ஓகேவா. அது வந்துட்டு காமன் டிவைசர் இது ஆக்சுவலா. So maximum positive common divisor. இப்போ வந்து நம்ம LCM னா என்னன்னா least common multiple னு சொல்வாங்க. So எதெல்லாம் divisible ஆகுமோ எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துப்போம் ஓகேங்களா. இப்போ வந்து 12 and 18 இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ 6 ஆல maximum divisible number வந்து 6. So 6 ஆல divisible பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படினா 2 and 3 ஆ இருக்கும். கரெக்ட்டுங்களா. சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 and 1. சோ இப்போ எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படினா 6 into 2 into 3 so 36 அப்படிங்கிறது தான் வந்து LCM of 12 and 18. இதுதான் நம்ம வந்து இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இப்போ இதுல இன்னும் ஒரு சிம்பிளா இது எப்படி பண்ணலாம், இந்த GCD யூஸ் பண்ணி இது எப்படி பண்ணலாம் அப்படினா நம்மளோட மெயின் நம்பர்ஸ் இருக்குல 12 into 18 divided by இந்த GCD 6 பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து LCM ஆ இருக்கும். இத நம்ம செக் பண்ணி பாப்போம். இப்போ 12 into 18 பாத்தீங்க அப்படினா 216 and divided by 6 பார்த்தோம்போது அப்படி செக் பண்ணும்போது 6 3s are 18 and 36 பாக்கும்போது ஓகேவா. சோ இதுதான் இப்போ இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாச்சு நம்மளுடைய A and B மல்டிப்ளை பண்ணிட்டு divided by GCD பண்ண போறோம். சோ டாலர் இப்போ வந்து டாலர் A equal to ஒரு for example 12 B equal to 18 ஓகேவா. இப்போ வந்து நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படினும்போது echo LCM of dollar A dollar B is dollar LCM. இப்போ இங்க என்ன பண்ணலாம், dollar LCM equal to dollar A into dollar B that's variable divided by find GCD of dollar A comma dollar B. ஆன்சர் கொடுக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். LCM of two number 12 and 18 is 36. இப்போ வேற ஏதாச்சும் ரெண்டு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். 24 32 கொடுத்து பார்ப்போம். 24 32 and 32 is 96. இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படினா இவங்களுடைய GCD வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படினா 8 ன்னு சொல்லிட்டு வரும். 8 தான் மேக்ஸிமம் காமன் டிவைசபிள். அதுக்கு அப்புறம் இந்த டூ நம்பர்ஸையும் வந்து 8 ஆல டிவைட் பண்ணும்போது 24 divided 8 வந்து பாத்தீங்கன்னா 3 into 4 into 8. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 96. சோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 96 LCM. சோ இது மாதிரி தான் வந்துட்டு GCD யூஸ் பண்ணி நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா நம்மளுடைய ரெண்டு நம்பர்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு and நம்மளுடைய GCD ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா அதுதான் நம்மளுடைய LCM ஆ இருக்கும். இந்த ப்ரோகிராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.